ஆன்லைன் மணி மேக்கிங் ஸ்கேம் பார்ட் 1. கனடாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறது அப்படின்றது ஒரு ட்ரெண்டாகவே ஆகிட்டு இருக்கு. இதனால் ஆன்லைன் மணி மேக்கிங்லேயே பல ஸ்கேம் வந்து இப்போ உலாவிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதில் நாங்கள் பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பிரமிட் ஸ்கேம். இது வந்து ஒரு பழைய ஸ்கேம் முறையாக இருந்தாலும் இப்போ வந்து கனடாவில் பாப்புலர் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸே வந்து சேல் பண்ணுறது தான் அவங்களோட வேலையாக இருக்கும். ஆனால் இது வந்து அவங்களோட மெயின் வேலை இல்லை. என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்குள்ள, அதாவது உங்கள்கிட்ட ஒருத்தர் சொல்லுவார், எனக்கு கீழே நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு கீழே இன்னும் 2 பேரை ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இப்படி ஒரு நிறைய பேரை ஜாயின் பண்ணி கொண்டு போகிறது தான் இந்த பிரமிட் ஸ்கேம். இதில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அவர் ஏர்ன் பண்ணுறதுலேருந்து, அவர் செல் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு வந்து கமிஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி அவர் வந்து உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க நிறைய பேரை ஜாயின் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு வந்து கீழே ஒரு நெட்வொர்க் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவங்க ஏர்ன் பண்ணுறதுல இருந்தெல்லாம் உங்களுக்கு கமிஷன் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வீட்டில் இருந்தே மணி ஏர்ன் பண்ணலாம், எந்த வேலையுமே செய்ய தேவையில்லை, உங்களுக்கு அதிகளவான பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஸ்கேம் வந்து இப்போ கனடாவில் பெருகிட்டே இருக்குது. இதில் நிறைய பேர் தங்களோட பணத்தை இழந்தவங்களும் இருக்காங்க. எப்படி பணத்தை இழக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட முதல்ல சொல்லுவாங்க, நீங்கள் இந்த நெட்வொர்க்கில் ஜாயின் பண்ணணும்னால் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பணத்தொகை வந்து நீங்கள் பே பண்ணால் தான் இந்த நெட்வொர்க்கில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஸ்கேமில் இருந்தெல்லாம் நாங்கள் தப்பிக்கிறது வந்து எங்களோட கையில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறதுக்கு உண்மையான பல வழிகள் இருக்குது. அந்த வழிகளெல்லாம் வரப்போகிற வீடியோக்குள்ளே நாங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஸ்கேமில் வந்து உங்களுக்கு அனுபவங்கள் இருந்துச்சுன்னா, அதாவது பாதிக்கப்பட்டவங்களை பார்த்துருந்துச்சுன்னா, கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா அது தொடர்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணீங்கன்னால் பார்க்குற மற்றவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.